Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கோல்டு யூரோயிஸ்டி இந்த மாதிரி கரன்சி பேர்ஸ்லாம் நம்ம எஸ்எம்சி பேஸ்ட் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ எங்கே வந்து பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத ப்ரீவியஸாகவே அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட்ஸ் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ராகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீக் எந்தெந்த இடத்துல ட்ரேட் இருக்குது, என்னென்ன பிளான்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்த்தலாம். ஸோ இது வந்து வீக்லி அனாலிசிஸ். இது வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக வந்து முடிக்கிறேன். ஸோ பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ வரும். கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டேவே நாளைக்கே வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு மார்க்கிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கொடுத்துட்ருக்கிற ஒவ்வொரு அப்டேட்டும் ப்ரீவியஸோட வீடியோவோட கண்டினியூஷனாக தான் இருக்கும் எப்பயுமே. ஓகேங்களா? அதனால் ஒரு வீடியோ என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட ப்ரீவியஸ் வீடியோ ஒன்ஸ் போய் பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ அவங்க ப்ரீவியஸ் ஒரு 2 வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கூட பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கரன்சி பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூரோயிஸ்டி வந்து பார்த்துடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ யூரோயிஸ்டி வந்து ஃபஸ்ட்லேருந்தே வரேன். நமக்கு வந்து யூரோயிஸ்டி வீக்லியோட சப்ளை இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லியோட சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கான். ஸோ வீக்லியோட சப்ளையில் வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ வீக்லியோட சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கு. அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டெய்லியோட ரீஃபர்மெண்ட்டில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா டெய்லியோட ரீஃபர்மெண்ட்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு செல் வந்து வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? செல் வந்திருக்கான். சரி, இப்போது டெய்லியோட இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லியோட ரீஃபர்மெண்ட்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் 4 ஹவர் வந்து போகிறோம். இப்போ 4 ஹவரில் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் இங்கேருந்து செல்லில் வந்து நம்ம எடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அதே 4 ஹவரில் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சோச் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும் செட்டப்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோச் வந்து இங்கே கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இது சோச்சு, இது பிஓஎஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிஓஎஸ். ஓகேங்களா? பிஓஎஸ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இந்த பிஓஎஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் செல் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ளைலேருந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த சப்ளைக்கு போவோம் அப்படின்ற ஒரு பிளானில் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கேருந்து பை பண்ணி ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து நம்ம பிடிச்சோம். ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்னா இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்காம இந்த சப்ளை வந்து பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு போவோம். இப்போ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இது பிரேக் ஆயிடுச்சு. இந்த சப்ளை வந்து ஒரு கரெக்டான சப்ளை. இந்த சப்ளை பிரேக் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து பைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறோம் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எல்லாருமே. ஸோ இந்த சப்ளைன்றது ஒரு சோச். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த சப்ளை வந்து பிரேக் பண்ணிட்டான். ஸோ இனிமேல் வந்து மார்க்கெட் பை போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே சப்ளை பிரேக் பண்ணிட்டான். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு சப்ளை இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இந்த சப்ளையும் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுவான். இப்போ நம்ம வீக்லிக்கு வந்து போவோம். வீக்லியில் நமக்கு சப்ளை மிட்டிகேட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷனல் சப்ளை. ஓகேங்களா? இப்போ வீக்லியில் வந்து ட்ரெண்டு வந்து ஒன்ஸ் பார்த்துருங்க. வீக்லியோட ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பியூஸ் பண்ணிவிட்டு செல் ட்ரெண்டில் வந்து இருக்கான். ஓகேங்களா? இப்போ செல் ட்ரெண்டில் இருக்கும்போது நமக்கு இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ இது ஹைலி ஒரு மேலே இருக்கக்கூடிய ஒரு சப்ளை. ஸோ இருந்தாலும் இது வந்து ஒரு டிசிஷனல் சப்ளை. ஓகேங்களா? அந்த டிசிஷனல் சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து ஒரு ரியாக்ஷனாக இருக்கவும் சான்ஸ் வந்து இருக்குது. இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு ரியாக்ஷன் இப்படி பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் சான்ஸ் வந்துருக்கு. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு ரியாக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்துருக்கு. ஸோ அதனால் இதை வந்து இங்கே லோவர் டைம் ஃப்ரேமில் வீக்லி அண்ட் டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபைன்மெண்ட். ஸோ ரீஃபைன்மெண்ட்லேருந்து 4 ஹவரில் இங்கே வந்து ட்ரெண்டு இந்த இடத்துல சோச் வந்து ஷிஃப்ட் ஆனதுக்காக நம்ம மார்க்கெட் வந்து பை போகிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து 4 ஹவரில் இங்கே வந்து ட்ரெண்டு இந்த இடத்துல சோச் வந்து ஷிஃப்ட் ஆனதுக்காக நம்ம மார்க்கெட் வந்து பை போகிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து 4 ஹவரில் இங்கே வந்து ட்ரெண்டு இந்த இடத்துல சோச் வந்து ஷிஃப்ட் ஆனதுக்காக நம்ம மார்க்கெட் வந்து பை போகிறதுக்கான ஒரு
இந்த இடத்துல வந்து ஒரு இண்டிகேஷன் வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பை போறதுக்கான ஒரு சான்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சப்ளைல மார்க்கெட் வந்து ஒரு ரியாக்ஷன் பண்ணிட்டு தான் பிரேக் வந்து பண்ணியிருக்கான். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ல இருந்து நமக்கு பை வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட்ல இருந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த ஹை வரைக்கும் பை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த சோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹை வரைக்கும் பண்ணிக்கலாம். இல்லன்னா ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீக்லில இந்த சப்ளை பிரேக் ஆகறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் இருக்கு பார்த்தீங்களா? இங்க இருந்து மார்க்கெட் ஃபுல் ஃபோர்ஸா செல் ஆகவும் சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அவ்வளோ தூரம் வந்து போவேன்னா, 4 ஹவர்ல இந்த சப்ளை பிரேக் ஆனதுக்காக நம்ம இந்த ஃபிளிப்ல இருந்து பை வந்து எடுக்கலாம். சிம்பிள். ஓகேங்களா? அடுத்தது USD JPY. ஸோ USD JPY வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி டைம் ஃப்ரேம்ல இங்க இருக்கக்கூடிய டெய்லி டைம் ஃப்ரேம்ல இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கான். ஸோ இங்க கீழ இருக்கக்கூடிய டிமாண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து பை போகலாம். ஸோ இங்க கீழ இருக்கக்கூடிய டிமாண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து பை போகலாம். இந்த டிமாண்ட்ல இருந்து மார்க்கெட் பை போகணும் அப்படின்னா, மார்க்கெட் மேல இருந்து கீழ வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு சப்ளையும் நம்ம எடுத்திருந்தோம். அந்த சப்ளைல இருந்து மார்க்கெட் செல் ஆவான்னு சொல்லியிருந்தோம். இந்த சப்ளைல இருந்தா மார்க்கெட் வந்து செல் ஆயிருக்கான். ஆனா கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் சப்ளைல நமக்கு இந்த 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கொடுத்தான். ஆனா நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல வந்து பண்ணி எடுக்கல. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம அடுத்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணோம். அடுத்ததும் ப்ராஃபிட் வந்து பண்ணோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, 4 ஹவர்ல டிமாண்டுக்கு வராம இந்த இடத்துல பிஓஎஸ் அண்ட் சோச் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இங்க பிஓஎஸ் அண்ட் சோச் பண்ணதுக்கு நம்ம இங்க ஒரு டிமாண்ட்ல இங்க இருந்து நம்ம பை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வந்து குடுத்திருந்தோம். ஸோ இன்னொரு அதுக்கு கீழ இருக்கக்கூடிய டிமாண்ட்ல இங்கேயும் பை போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டிமாண்ட்ல நமக்கு என்ன பண்ணியிருந்தோம்னா, கன்ஃபர்மேஷன் குடுத்து நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் பண்ணியிருந்தான். ஓகேங்களா? ஸோ அத பத்தின வீடியோ ப்ரீவியஸ் வீடியோல இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோக்கு ப்ரீவியஸ் வீடியோ வந்து போய் பாருங்க. ஸோ இங்க வந்து எஸ்எல் வந்து நமக்கு ஹிட் ஆயிருந்தது. ஓகேங்களா? இங்க எஸ்எல் ஹிட் ஆயிருந்தது. அதே 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 டேல வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டுல வந்து நம்ம ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். எல்லாமே பிரேக் ஈவன் பண்ணி நமக்கு $1000 மேல வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல இந்த டிமாண்ட்ல பை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 4 ஹவர் 15 மினிட்ஸ்ல நமக்கு ரீஃபண்ட்மென்ட் எடுத்து பை போலாமா அப்படின்ட்டு செக் பண்ணோம். ஸோ நமக்கு ரீஃபண்ட்மென்ட் வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டான். ஓகேங்களா? ரீஃபண்ட்மென்ட் ஃபெயிலியர் பண்ணனால நம்ம கன்ஃபர்மேஷன் அப்படின்றது 15 மினிட்ஸ்ல தான் பார்க்கணும். வேற வழி இல்ல. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ்ல நமக்கு எது ஹை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ஹை. ஸோ இது வந்து சோச். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த ஹைய எடுத்தா மட்டும் தான் நமக்கு வந்து பை வந்து இருக்கு. ஸோ இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கீழ இருந்து இந்த டிமாண்ட்ல இருந்து ரொம்பவே மேல இருக்கு. ஓகேங்களா? இங்க இருந்து இவ்வளோ தூரம் இருக்கு. ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் போய் சோச் பண்ணிட்டு, எகைன் ரீடெஸ்ட் பண்ணிட்டு டிமாண்ட்ல இருந்து பை போவானா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா? ஆனா இருந்தாலும் இதுதான் வந்து நமக்கு பைக்கான ஒரு ட்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? சரி. இப்போ இது வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸும் சரி, 1 ஹவரும் சரி. இப்போ 1 ஹவர்ல வந்து பெரிய ஸ்ட்ரக்சரா இருக்கு. 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லிக்விடிட்டி மூவ்மெண்ட்டா குடுத்துருக்கான் இப்படி. ஓகேங்களா? இது வந்து ஒரு டோட்டலி ஒரு லிக்விடிட்டி மூவ்மெண்ட்டா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 4 ஹவர் போலாம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத ஒன்ஸ் பார்த்துக்கலாம். 4 ஹவர் வந்து போறோம். டெய்லி போறோம். ஸோ வீக்லி வீக்லில நமக்கு இங்க சோச் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல சோச் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து சோச். ஓகேங்களா? இது வந்து சோச். அப்போ இது பிஓஎஸ் சோச். அப்போ நமக்கு வந்து செல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. கரெக்ட்டான ஒரு சப்ளைல தான் மார்க்கெட் நின்னுட்டு இருக்கான். ஸோ 4 ஹவர்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த இடத்துல சோச் குடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பை ட்ரை பண்றதும் கொஞ்சம் ஒரு ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பார்த்து தான் என்ட்ரி ஆகணும். ஸோ மார்க்கெட் வந்து கீழ வந்து என்ன பண்றான் அப்படின்றத பார்த்துட்டு நான் அப்டேட் வந்து குடுக்குறேன். ஓகேங்களா? ஆனா மோஸ்ட்லி டெய்லியோட இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ல தான் நமக்கு பெர்ஃபெக்ட்டான பை வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த டிமாண்ட்ல இருந்தா நல்ல பை இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி
பை வந்து இல்ல. ஸோ இந்த டிமாண்ட் வர்ற வரைக்கும் இந்த மாரி சோச்சஸ்லாம் இந்த மாரி ஹண்ட்டெல்லாம் நெறையா நடந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஹண்ட் இந்த மாரிலாம் நடந்து வருவான். ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜேபிஒய். ஹீரோ ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலி ஒரு பை ட்ரெண்ட்ல வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய சப்ளை நமக்கு வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டு, அடுத்தது பை பண்ணி மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ, நம்ம என்ன பண்ணலாம்? பை மட்டுமே ட்ரை பண்ணலாம். சிம்பிள். ஸோ, இது வந்து பிஓஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, இது பிஓஎஸ்ன்னு எடுத்தா, இதுதான் வந்து டிமாண்ட். ஓகேங்களா? இங்கேருந்து நம்ம வந்து பை வந்து பண்ணலாம். ஸோ, இந்த இடத்துல மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் குடுத்தா, பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இந்த டிமாண்ட்ல நமக்கு பை வந்து இருக்கு. ஸோ, அதுக்கு கீழ நமக்கு இந்த டிமாண்ட் பிரேக் பண்றான் அப்படின்னா, இது வந்து சோச். அப்புறம் மார்க்கெட் வந்து கண்டிப்பா செல்லுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிரும். ஓகேங்களா? இது வந்து சோச். மார்க்கெட் செல்லுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ, அடுத்தது ஜிபிபி செஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல நம்ம என்ட்ரி வந்து குடுத்துருக்கோம். ஸோ, ஓவராலா நமக்கு இங்க வந்து சோச் வந்து குடுத்துட்டான். ஸோ, இந்த சோச் அப்புறம் இந்த இடத்துல பிஓஎஸ். ஸோ, இந்த பிஓஎஸ்க்கு நமக்கு 2 டிமாண்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு டிமாண்ட் இருக்கு. இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. ஸோ, இங்க மேல இருக்கக்கூடிய டிமாண்ட்ல 4 ஹவர் 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்ல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். நமக்கு வந்து ஒரு கரெக்டான கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. ஸோ, இப்போ டோட்டலா நமக்கு 2 ரீஃபண்ட்மெண்ட்டுமே ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்தா, இங்க இருக்கக்கூடிய இந்த சோச் அண்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த சோச். ஸோ, இந்த பிஓஎஸ் வந்து பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? கீழ பிஓஎஸ் பண்ணணும். மேல வந்து சோச் வந்து பண்ணணும். ஸோ, இங்க பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கு. இப்போ சோச் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த சோச் பண்ணணும். சோச் பண்ணா நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஆனா, இப்போ நான் பார்க்குற வரலும் இங்க சோச் பண்ணாம கீழ வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோச் பண்ணிட்டு கூட கீழ வரலாம். இப்போ சோச் வந்து பார்க்குறீங்க. சோச் பண்ணிருச்சு. சோச் பண்ணா நம்ம பை போலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோச் பண்ணதுனாலலாம் நம்ம பை போகக்கூடாது. நம்ம நெறைய கிரைட்டீரியாஸ் வந்து பார்க்கணும். சோச்சுக்கு நம்ம போய் பை, செல் வந்து போயிட்டு இருந்தோம்னா, எல்லா இடத்துலயுமே பை, செல் வந்து போணும். ஸோ, ஒவ்வொரு சோச்சுக்கும், ஒவ்வொரு பிஓஎஸ்க்கும் என்ன ரீசன் அப்படின்றத பார்க்கணும். ரீசன் இருந்தும் நமக்கு கிரைட்டீரியாஸ் இருக்கான்றத பார்க்கணும். கிரைட்டீரியா இருந்தா பை, செல் வந்து பண்ணணும். ஸோ, கீழ இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுக்கும் மார்க்கெட் வந்து போகலாம். ஸோ, இங்க வந்து போகலாம். ஆனா, நான் பார்க்குற வரையிலும் இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட்ல நமக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. இங்கருந்து மார்க்கெட் பை ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ, பார்க்கலாம். இங்க கன்ஃபர்மேஷன் குடுத்தாலும் பை பண்ணுங்க. இங்க கன்ஃபர்மேஷன் குடுத்தாலும் பை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல பை வந்து போயிருந்தோம். ஸோ, டெய்லியோட இந்த டிமாண்டுக்கு நம்ம 4 ஹவர் ரீஃபைன்மென்ட் எடுத்து 4 ஹவர் ரீஃபைன்மென்ட் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணோம். ஸோ, 15 மினிட்ஸ்ல நம்ம இந்த இடத்துல ஒரு ஹியூஜ் பொட்டன்ஷியலான ஒரு பை வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இங்க பை பண்ணணும். இங்க நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ, இதோட கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம 2 டிமாண்ட் வந்து எடுத்து பை வந்து பண்ணியிருந்தோம். ஸோ, ஃபர்ஸ்ட் டிமாண்ட்ல நமக்கு மிட்டிகேட் பண்ணிட்டு பிரேக் ஈவன் வந்து குடுத்துட்டோம். ஸோ, டிபி வந்து எங்க வச்சிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் சப்ளைல இல்ல, ப்ரீவியஸ் ஹைல வந்து இந்த இடத்துல வச்சிருந்தேன். இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ, முடிஞ்ச வரைக்கும் இந்த சப்ளைலயே வெளிய போறது பெட்டர் அப்படின்னும் சொல்லியிருந்தேன். ஸோ, இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான், நான் சொன்ன மாதிரி இந்த சப்ளைல வந்து நமக்கு மிட்டிகேட் பண்ணிட்டு, இப்போ ஒரு செல் வந்து பண்ணிட்டு இருக்கான். ஆனா, இது செல் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் ஆகறதுக்கு பாசிபிளும் வந்து கம்மி தான். ஓகேங்களா? ஸோ, டெய்லில ஒரு சூப்பரான டிமாண்ட வந்து எடுத்து, இந்த மேல இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டிய அடிக்க தான் போவான். ஸோ, இந்த லிக்விடிட்டிய அடிக்கிற வரலும் இந்த சப்ளைல ஒரு ரியாக்ஷன்ஸ் இல்லன்னா ஒரு புல் பேக் குடுத்து போயிட்டு நமக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஹைய வந்து அடிப்பான். ஸோ, இது வந்து நம்ம YouTubeலயே வந்து குடுத்துருந்தோம். இந்த இடத்துல பை வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, ஓல்டு வீடியோஸ் வந்து பாருங்க. YouTube சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோஸும் போய் பாருங்க. ஃப்ரீயாவே நாலேட்ஜ் இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ வந்து நமக்கு எங்க அடுத்த ட்ரேட் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஓஎஸ் பண்ணணும். இந்த பிஓஎஸ் பண்ணிட்டா அடுத்த ட்ரேட் வந்து நம்ம பார்க்கலாம். பிஓஎஸ் பண்ற வரைக்கும் அடுத்த ட்ரேட் வந்து இப்போதைக்கு கிடையாது. ஒரே ஒரு ட்ரேட் இங்க தான். அதுவும் நம்ம வந்து எடுத்திருந்தோம். ப்ராஃபிட்டும் வந்து பண்ணியிருந்தோம். சரிங்களா?
ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏயுடி கேட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏயுடி கேட்ல டெய்லி டைம் ஃப்ரேம்ல கீழ பிஓஎஸ் பண்ணிட்டு, நமக்கு ட்ரெண்ட் வந்து செல்லுல இருக்காம். ரைட்டா? செல்லுல வந்து ட்ரெண்ட் வந்து இருக்கு. சரி. இப்போ இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சப்ளை பிரேக் பண்ணதுக்கப்புறம், நான் வந்து ஒரு அப்டேட் வந்து குடுத்திருந்தேன். ஸோ சப்ளை பிரேக் பண்ணிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்ல வந்து பை வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து குடுத்திருந்தேன். ஸோ நம்ம 4 ஹவர்ல இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ்ல வந்து நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் இந்த டிமாண்ட்ல பை பண்ணிட்டு, நமக்கு இந்த ஹைய என்ன பண்ணிட்டான், இந்த ஹைய வந்து எடுத்துட்டான். ஓகேங்களா? டிபி வந்து குடுத்துட்டான். ஸோ எகைன் வந்து மார்க்கெட் என்ன பண்றான்னா, இங்க கீழ வரான். கீழ வந்துட்டு இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்து மார்க்கெட் வந்து மேல போறான். எகைன் கீழ வரான். எகைன் மார்க்கெட் வந்து மேல வந்து போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த டிமாண்ட்ல இந்த டெய்லியோட ஃபிளிப்ல வரான், போறான், வரான், போறான். ஸோ இதிலேயே வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து இந்த டிமாண்ட் ஃபெயில் ஆகறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஒண்ணு டிமாண்டுக்கு வந்தா மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்பான்ஷனலா மேல போகணும். சப்ளைக்கு வந்தா எக்ஸ்பான்ஷனலா கீழ வரணும். ஆனா இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிட்டு மேல போயிட்டு அகைன் கீழ வந்துட்டு அகைன் மேல போயிட்டு இதே மாரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது மோஸ்ட்லி ஹண்ட் ஆகறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரெண்ட் வைஸா நம்ம பார்த்தா இதுக்குள்ள நமக்கு இந்த லோ வந்து எடுத்திருக்கான். அப்புறம் இந்த ஹை வந்து இங்க எடுத்திருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த லோல இங்க என்ன பண்ணியிருக்கான், இந்த லோவ இங்க எடுத்திருக்கான். ஸோ இந்த லோவ இங்க எடுத்திருக்கான். எடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு பை வந்து போயிட்டு எகைன் இந்த லோவ என்ன பண்ணியிருக்கான், இங்க எடுத்திருக்கான். ஓகேங்களா? இந்த லோவ இங்க எடுத்து மேல என்ன பண்ணிட்டான், மேலயும் போய் எடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த லோ ஒரு ஹண்ட். ஒரு ப்ராப்பர் ஸ்வீப் கிடையாது. ஓகேங்களா? இந்த லோ ஹண்ட். மேல இருக்கக்கூடிய இந்த ஹை ஹண்ட். ஸ்வீப் கிடையாது இது. நல்லா கவனமா பார்த்துக்கங்க. ஸ்வீப் கிடையாது. ஸோ இங்க லோ ஹண்ட், ஹை ஹண்ட். ஸோ இங்க லோவ அப்படி அடிச்சு பிரஷர் வந்து பைல வந்து போயிட்டு ஹைய வந்து தூக்கியிருக்கான். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஹை வந்து சரி இந்த டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபுல்லி வேலிட். ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, 1 ஹவர்ல இது ஓல்டா நம்ம ஃபர்ஸ்ட்டே குடுத்த ஒரு இதுதான். ஸோ 1 ஹவர்ல இங்க லோ ஹிட் பண்ணி, இங்க ஹைய ஹிட் பண்ணியிருக்கான். ஸோ இங்க வந்து டிமாண்ட் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, இங்க எங்கேயுமே டிமாண்ட் இல்ல. ஸோ டிமாண்ட் இருக்கிற ஒரே இடம் இதுதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கிரீன் கலர்ல வந்து குடுத்துடலாம். ஸோ இது வந்து ஓல்டா ஒரு பழைய என்ட்ரி தான். ஸோ இந்த இடத்துல குடுத்திருந்தேன். மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே மேலேயே வந்து போயிட்டான். இப்ப கீழ வந்துட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ அகைன் 4 ஹவர் வந்து போங்க. சரி டெய்லி வந்து போங்க. டெய்லி போயிட்டு இந்த இடத்துல இந்த டிமாண்ட மார்க் பண்ணுங்க. ஸோ டெய்லி 4 ஹவர் 4 ஹவர்ல ரீஃபைன்மென்ட் எங்க இருக்கு அப்படின்றத பாருங்க. ரீஃபைன்மென்ட் இந்த லிக்விடிட்டிலேயே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இத தூக்கிருங்க. இத வச்சுக்கங்க. ஸோ இது வந்து ஸ்வீப் பண்ண லிக்விடிட்டியும். ஸோ 4 ஹவர் இந்த ரீஃபைன்மென்ட் அப்புறம் 1 ஹவர் இந்த ரீஃபைன்மென்ட். இத வந்து எடுத்துங்க. அவுட் ஆஃப் த டைம் ஃப்ரேம் தான். ஆனா எனக்கு வந்து இங்க வொர்க் ஆகறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து பை வந்து போறீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் ஹை இந்த ஹைல வந்து போடுறது பெட்டர். இந்த ஹை வரைக்கும் போவான். ஓகேங்களா? ஸோ இந்த ஹைல இருந்து மார்க்கெட் ஒரு ஹியூஜா ஒரு செல் ஆகறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹியூஜா இந்த ஹைல இருந்து செல் ஆவான். ஓகேங்களா? சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா NZD USD இது வந்து ஓல்டா குடுத்த அப்டேட் வந்து ஸ்டில் அப்படி தான் இருக்கு. ஸோ NZD USDல நல்லா பாருங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த பெரிய டிமாண்ட் இருக்கு பாருங்க. இந்த பெரிய டிமாண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து பை ஆகும் அப்படின்னு குடுத்திருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த பெரிய டிமாண்ட்ல மிட்டிகேட் பண்ணிட்டு பை ஆயிட்டு இருக்கான். ஸோ மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ டெய்லியோட டிமாண்ட் 4 ஹவர்னுடைய ரீஃபைன்மென்ட் 15 மினிட்ஸ்ல நம்ம இந்த இடத்துல இத வந்து எடுக்கலாம். ஸோ 15 மினிட்ஸ்ல நமக்கு எங்க டிமாண்ட் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் இல்ல. எங்கேயுமே டிமாண்ட் இல்ல. ஸோ இருக்கக்கூடிய ஒரே ஒரு 2 டிமாண்ட். இது ஒண்ணு. அடுத்தது இது ஒண்ணு. இதுல நான் டைரக்ட் என்ட்ரி போட்டு வச்சிருக்கேன் இப்பவும். ஓகேங்களா? இது வொர்க் ஆகறதுக்கான
சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய என்ட்ரிக்கு வரல மார்க்கெட். ஓகேங்களா? கீழே இருக்கக்கூடிய என்ட்ரிக்கு மார்க்கெட் வராமல் மேலே வந்து ஹைக்கு வந்து போயிட்டான். ஓகேங்களா? மேலே ஹையில் போயிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, இந்த ஹை ஃபுல்லாகவே லிக்விடிட்டியாக ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? இந்த ஹை ஃபுல்லாகவே லிக்விடிட்டியாக ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதில் வந்து டெய்லியில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளை இருக்குது பார்த்தீங்களா? இங்கே டெய்லியில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளை நமக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இது ஒரு அவுட் ஆஃப் த டைம் ஃப்ரேமோட ஒரு அவுட் ஆஃப் த ஸ்ட்ரக்சரோட ஒரு சப்ளை தான். சப்ளைன்னு பார்த்தா இங்கே தான் எடுக்கணும். இங்கே நம்ம சப்ளை எடுத்திருந்தாலும் இது நமக்கு வேலிடான ஒரு பிரேக் வந்து இல்லை. ஒரு ஃப்ளிப்பாவது கொடுத்துருக்கணும். அதுவும் இல்லை. அப்போது நமக்கு கண்டிப்பாக 15 மினிட்ஸில் நான் 2 டிமாண்ட் வந்து கொடுத்தேன் பார்த்தீங்களா? அதுதான் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. சிம்பிள். இந்த டிமாண்டுக்கு நமக்கு ஃப்ளிப்பு வந்து இருக்குது. ஆனால் இந்த ஃப்ளிப்லாம் ஒர்க்கே ஆகாது. ஓகேங்களா? அதனால் இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. ஓகேங்களா? இது ஃபுல்லாக லிக்விடிட்டி. ஸோ 4 ஹவரில் இது ஃபுல்லாக லிக்விடிட்டி. சரி, இப்போது டெய்லிக்கு வந்து போவோம். இப்போ டெய்லியில் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி ஹண்ட் ஆகிட்டு கீழே வந்துட்டு பை போவான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது நம்ம 4 ஹவரில் என்ன பண்ணலாம்? ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆச்சுன்னா செல் வந்து தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ட்ரெண்ட் எங்கே இருக்குது? ஸோ இதுதான் வந்து ட்ரெண்டு. ஸோ இது வந்து பிஓஎஸ், இது சோச். இந்த பிஓஎஸ் பண்ணிட்டான். அடுத்து வந்து சோச் வந்து பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு இங்கே லிக்விடிட்டி ஹண்ட் நடந்திருக்கு. லிக்விடிட்டி ஹண்ட் தான் நடந்திருக்கு. இன்னும் நமக்கு ஸ்வீப் வந்து பண்ணலை. ஓகே, அப்போது இந்த சோச் பண்ணால் நம்ம செல் வந்து பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஆல்ரெடி இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே போய் ஹையை தூக்கிட்டான். அப்போது மார்க்கெட் கீழே வரான் அப்படின்னா இது ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த லோ எடுத்தானா செல் வந்து சூப்பராக பண்ணலாம். ஸோ அப்படி லோ எடுத்தானா நான் அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? லோ எடுத்தால் அப்டேட்ஸ் வந்து நான் யூடியூப்பில் வந்து போடுறேன். ஸோ ஸ்டே டியூன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிபிள் இல்லாத ஒரு என்ட்ரி தான். இருந்தாலும் ஒர்க் ஆனால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பிஓஎஸ். இது பிஓஎஸ். அடுத்தது இது பிஓஎஸ். அப்போ இது சோச். அப்போ இங்கே சோச் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல ரீட்ரேஸ் பண்ணியிருக்கானா அப்படின்றத பார்க்கலாம். எங்கே ரீட்ரேஸ் பண்ணியிருக்கான்? ஸோ இந்த இடத்துல சப்ளை இல்லை. ஆனால் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ மேலே போயிட்டு கீழே வந்ததுக்கு ரீசன் என்ன? அது வந்து மற்ற டைம் ஃப்ரேமில் பார்த்தலாம். டெய்லியில் இல்லை, 4 ஹவரில் இல்லை, 1 ஹவரில் போய் பார்க்கலாம். 1 ஹவரில் இருக்குது. அப்போது 1 ஹவரில் சம்திங் என்னமோ இருக்குது 1 ஹவரில். அதனால இப்போ நம்ம 1 ஹவரில் ட்ரெண்டை வந்து போடுவோமா? ஸோ 1 ஹவரில் பிஓஎஸ் அதே 1 ஹவரில் ரியாக்ஷன் பண்ணி தான் இருக்குது. பிஓஎஸ் சோச், பிஓஎஸ் சோச், பிஓஎஸ் liquidity hunt, சோச், பிஓஎஸ். ஓகே, அப்போ 1 ஹவர் பையில் இருக்குது, 4 ஹவர் செல்லில் இருக்குது. ஓகேங்களா? சரி, அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை இப்போதைக்கு வேலிடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலிட் இல்லை. எதனால? 1 ஹவர் பேஸ் பண்ணி நான் சொல்லலை. நார்மலாகவே இந்த சப்ளை வேலிட் கிடையாது. ஒரு கரெக்டான லிக்விடிட்டி இல்லை. அப்போது இந்த சப்ளை பிரேக் ஆனால் இந்த ஹை பிரேக் ஆகும். இந்த ஹை பிரேக் ஆனால் அடுத்த செல்லுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இங்கே இருக்கா? அடுத்த செல்லுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே இருக்குது. ஓகே, அடுத்த செல்லுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது, அடுத்த சப்ளை அப்படின்றது இங்கே இருக்குது. அப்போ இந்த சப்ளை ஒர்க் ஆகுமா அப்படின்றத ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்குறோம். ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது? இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணலை, இங்கே தான் பிஓஎஸ் பண்ணியிருக்கு.
ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்டு இங்கே பிஓஎஸ், இது ரியாக்ஷன், இந்த இடத்துல டிமாண்ட் மிட்டிகேஷன். ஹையர் டைம் ஃப்ரேமோட ரியாக்ஷன் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பையில் இருக்கான். அப்போது 1 ஹவருக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணது கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ நேராக எல்லாரும் போங்க, சப்ளை இருக்கோ இல்லையோ இந்த இடத்துல இந்த இடத்துல பை ட்ரை பண்ணுங்க. இந்த சப்ளை ஃப்ளிப்பு டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ ஈரோ ஜிபிபி ஃபங்க்ஷன் 1 ஹவரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பை வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளை வரைக்குமே கூட பண்ணலாம், போதும். ஏன்னா நமக்கு இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பிளான் போடுறோம், திடீர்னு இந்த சப்ளையை தூக்கிட்டு மேலே இந்த சப்ளைலேருந்து கண்ட்ரோல் எடுத்து கீழே வரலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம ஒரு சேஃபர் சைட்லேயே இருக்கணும். ஸோ 1 ஹவரில் போகிறோம். 5 மினிட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ரீஃபைன்மெண்ட்ஸ் வந்து பார்க்குறோம். இங்கே 5 மினிட்டில் நோ ரீஃபைன்மெண்ட், இங்கே 5 மினிட்டில் ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இங்கே வந்தால் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி 1 மினிட்ல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறோன்னா ஒரு ஹியூஜ் பொட்டான்ஷியலான ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிச்சிடலாம், தாராளமாக பிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம இந்த ஹை வரைக்குமே சூப்பராக வந்து பிடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு என்ட்ரி 1 ஹவரில். ஓகேங்களா? சரி, ஓகே, அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து பார்ட் 1. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2. இந்த வீடியோட கண்டினியூஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த யூடியூப்பில் நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கற்றுக்க முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ யாருக்கெல்லாம் பிடிக்குது, யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.